நண்பர்களே, வாங்க வாங்க. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா விளையாட போறேன். இந்த பூசணிக்காவை நான் வீடு முழுக்க எல்லா இடத்துலயும் வச்சுட்டேன். இது சாதாரண பூசணிக்கா கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் அழிக்கிற பூசணிக்கா. பார்க்கவே பயங்கரமா இருக்கா. இன்னைக்கு இந்த சாப்பும் பிராங்க்லினும் பயந்தே சாவ போறாங்க. வாடா டே சாப்பே. ஐயோ கடவுளே, வீட்டுக்குள்ளே ஒரு நாயை வளர்க்குறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. டே சாப்பே, இப்படி வர ரொம்ப சொல் பேச்சு கேட்காம இருக்கிறடா. எங்கே பார்த்தாலும் வீட்டில் கக்கா போய் வச்சிடுறா. எவன்டா க்ளீன் பண்ணுறது? ஒரு நாத்தம் பிடிச்சவனா இருக்கியே. பாபா ஓவரா பேசாதீங்க பாஸ். நீங்க என்ன வாக்கிங் கூட்டு போனீங்கன்னா நான் ஏன் வீட்டுக்குள்ளேயே போறேன். யாருமே என்ன வாக்கிங் கூட்டு போக மாட்டேங்கிறீங்க. நீங்களும் சரி, அந்த பொடி பையன் சின்சானும் சரி, வீட்டுக்குள்ளேயே நீங்க மட்டும் ஜாலியா போறீங்க. அதனாலதான் நானும் வீட்டுக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல நீங்க என்ன வாக்கிங் கூட்டு போனீங்கன்னா நான் வெளியே போவேன், இல்லாட்டி உங்க வீட்டுக்குள்ளதான் போவேன். ஐயோ ஓவரா பேசுறானே இந்த சாப்பே. டே சாப்பே, சரி வாடா. அடக்கடவுளே, நம்ம ஒரு பெரிய தப்பே பண்ணிட்டோம். நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அதனால தான் அது நம்ம வீட்டையும் இப்படி பண்ணி வைக்கிது. மக்களே, உங்கள் வீட்டில் ஒரு செல்ல பிராணி வளர்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் நாயாக இருந்ததுன்னா டெய்லி காலையில் வாக்கிங் கூட்டுருப்போங்க, இல்லாட்டி ஈவினிங் கூட்டுருப்போங்க. பாபா கரெக்டா சொன்னீங்க பாஸ். நீங்க இப்படி பண்றதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாங்களும் ஃப்ரீயா வெளியே உச்சா போலாம், கக்கா போலாம். ஓகேடா சாப்பே, சரிடா. டேய் சாப்பே, நீ இப்போ என்ன பண்ணுற? போய் நல்லா ரெஸ்ட் எடு. நம்ம மறுபடியும் ஈவினிங் முன்னே வாக்கிங் கூட்டு போகிறேன். பாபா பாஸ், நான் எங்க போய் தூங்குறது? பாருங்க இந்த சின்சன் பண்ணிருக்கிற வேலைய. என்ன பயம்புத்துறதுக்குன்னே ஏதோ ஒண்ணு பண்ணி பக்கத்துலயே வச்சிருக்கிறான். என்னடா பயம்புத்தி வச்சிருக்கிறான் அவன்? ஆமா, அட இது என்னடா இது? இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. அட, டிஸ்டி சுற்றி போடுற பூசணிக்காவை எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சிருக்கிறானே. அதுவும் பேய் மூஞ்ச வரைஞ்சி வச்சிருக்கிறானே. என்னத்துக்கு இப்படி பண்ணுறான்? அட, இங்கே மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் வச்சுருக்கான் போல இருக்குடா சாப்பு. டே வர இந்த சின்ன பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. அவனை இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். டே சின்ன, இவன் எங்கே இருக்கானே தெரியலையே. பாபா சும்மா விடாதீங்க பாஸ். என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறான் கொஞ்ச நாளா. பாருங்க, இந்த பேய் மூஞ்ச எடுத்துட்டு வந்து என்னோட வீட்டுல வச்சிருக்கிறான். அடடா டே சாப்பே, எல்லா இடத்துலயுமே வச்சிருக்கிறான்டா அவன். இது மாதிரி எல்லாம் வச்சா யாருடான்னு வீட்டுக்குள்ள வருவா? எதுக்கு இந்த சின்ன பையன் இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. டே சாப்பே, அவன் வரட்டும். அவன் வந்தா இன்னைக்கு அவனுக்கு நல்லா இருக்கு அவனுக்கு. ஆமா, எங்க போய் தொலைஞ்சவன்? டே சின்சனு வரான். டே சின்சன் வாடா. அடே கருப்பா, பிராங்க்லின், என்னடா அவசரமா கூப்பிட்ட? என்னடா விஷயம்? டே என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? வீட்டில் ஃபுல்லாக டிஸ்னி பூசணிக்காவை சுற்றி வச்சிருக்க. டே பிராங்க்லின், எங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு இப்படி தண்டா பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை எல்லாரும் வாங்கி அவங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்க. இது வச்சா நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. பா சும்மா சொல்றான், நம்பாதீங்க. இதை பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் வச்சா நம்ம வீட்டுல நல்லது நடக்காது, கெட்டதுதான் நடக்கும். இந்த சின்ன பையன் போய் சொல்றான், நம்பாதீங்க. பா யாராச்சும் இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க. டே சின்ன, என்னடா யாரோ காப்பாத்துங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. யாருடா? ஆமாடா பிராங்க்லின், எனக்கும் கேக்குதுடா. டே பிராங்க்லின், பின்னாடி பாரு, யாரோ வந்து விழுந்திருக்கிறாங்க. என்னது? யாருடா அது? ஐயோ, யாருன்னே தெரியலையே. அடா, யாருப்பா நீ? வீடு தவறி வந்து விழுந்துட்டியா? யாரு? எங்கிருந்து வந்திருக்க? என்ன விஷயம்? ஏன் இங்க வந்து விழுந்த நீ? டேய் கருப்பா, வந்து விழுந்தவனை விசாரிக்கிற விதமாடா இது. என்ன ஆச்சுன்னு போய் பாருடா. ஒரு பாவமா இருக்காரு பாக்குறதுக்கு. சார், நல்ல வேலை நீங்க இருக்கீங்களா இங்க? என்னை காப்பாத்துங்களேன். என்னால நடக்க கூட முடியல. எனக்கு காலு ரொம்ப வலிக்குது. என்னால எழுந்து நிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சு. நான் வேற உலகத்துல இருந்து இங்க தவறுதலா வந்துட்டேனா என்னன்னு தெரியல. அடாடா, டே பிராங்க்லின், பாவமா இருக்குடா இவரை பாக்குறதுக்கு. இவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இவரை யாராச்சும் மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா கரெக்டா சொன்னீங்க குட்டி பையன் சார். என்ன ஒருத்தன் தள்ளி விட்டுட்டா மேல இருந்து. ஐயோ பாவண்டா பிராங்க்லின், இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல. எப்படி தள்ளி விட்டுருக்கான் பாரு. கால்ல வேற உடைஞ்சு போயிருக்கு. சும்மாவே விடக்கூடாது.
சார் எதுக்கு சார் உங்களை தள்ளி விட்டான் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். என்னது நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. எங்க உலகத்துல எங்களுக்குன்னு உதவி செய்யறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. நாங்களே தான் எங்களோட வேலையை செஞ்சு முடிச்சுக்கணும். இந்த உலகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்க 2 பேரும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்கு நீங்க என்னோட உலகத்துக்கு தான் போகணும். அந்த உலகத்துல கொடிய அரக்கன்களா இருப்பாங்க. அவங்க நம்மள விரட்டி விரட்டி அடிப்பாங்க. அப்படி என்ன அடிச்சு என்ன தூக்கி இங்க போட்டுட்டாங்க. நல்ல வேலையா நான் உங்க கண்ணுல பட்டேன். நானு என்னோட உலகத்துக்கு போயிட்டு என்னோட சேலஞ்ச நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பவர்ஸ் எல்லாம் நாங்க கொடுப்போம். என்னது சேலஞ்சா? அடி தூளு சூப்பரு. நாங்களும் அதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த உலகத்துல நாங்க சேலஞ்சு விளையாடி விளையாடி ஒரே போர் அடிச்சு போச்சு. நாங்க வேற உலகத்துல போய் சேலஞ்சு விளையாட போறோம். சொல்லுங்க உங்க பேர் என்ன? சொல்லுங்க உங்க பேரை சொல்லி நாங்க உங்க உலகத்துல விளையாடி நாங்க உங்களுக்காக வின் பண்ணி கொடுக்கறோம். அடேங்கப்பா, உங்க ஆர்வத்தை பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது. என்னோட பேரு ஜாக். நாங்க இருக்கிற ஊரை சப்வே சர்ஃபர். அந்த ஊருக்குள்ள வருஷத்துல ஒரு தடவை போட்டி வைப்பாங்க. அந்த போட்டியில அதிகமான ஸ்கோர் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். அவங்களுக்கு சிறந்த பரிசு வழங்கப்படும். அதே மாதிரி யாராச்சும் தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அட போங்க பாஸ், நாங்க பார்க்காத விளையாட்டா இந்த காம்படிஷன்ல? இந்த சின்சனும் பிராங்க்லினும் கலந்துகிட்டு உங்க பேரை நாங்க காப்பாத்தல. எங்களோட பேரு சின்சன் கிடையாது, பிராங்க்லின் கிடையாது. என்னடா கருப்பா, ஓகே தானே? டேய் சின்சனி, தேவையில்லாம நம்ம பிரச்சனை இல்ல மாட்டோம்னு நினைக்கிறேன். அடடா, வேற லெவல்ல பேசுறீங்களே. எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. நீங்க உங்களால கண்டிப்பா இந்த சேலஞ்சை வின் பண்ணி என்னை காப்பாத்தி எங்களோட உலகத்துக்கு என்னை கூட்டிட்டு போவீங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு. நீங்க இப்ப விளையாட போடுறது ஹாலோவின் மோடு. இங்க ரொம்ப பயங்கரமாவும் இருக்கும், டெரராவும் இருக்கும். உங்களுக்கு இதுல கிடைக்க போற பரிசும் பயங்கரமா இருக்கும், பனிஷ்மெண்ட்டும் பயங்கரமா இருக்கும். நீங்க சேஃபா விளையாடி ஜெயிச்சுட்டு வாங்க. என்னோட பேரு ஜாக்கு. என்னோட பேரு சொன்னீங்கன்னா எங்களோட ஊர்ல அலோவ் பண்ணுவாங்க. அவ்வளவுதானே? ஹாலோவின் மோடுனா என்ன பெரிய இதுவா? அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சவாலை சமாளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். பிராங்க்லின் கிளம்பு, நம்மளோட ஜாக்க காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவரோட ஊருக்கு போய் அவர் பேரை சொல்லி அவருக்காக நம்ம கேமை வின் பண்ணி கொடுக்கணும். வந்தாச்சு, இந்த ஊரு சூப்பரா இருக்கு. என்னோட பேரு சின்சன். கைஸ், நண்பர்களே, நான் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். எப்படி சூப்பரா இருக்கு? சும்மா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஜாக்கு ஹெல்ப் பண்றாரு. லெஃப்ட் ரைட்னு சொல்றாரு. வேற வேற லெவல்ல இருக்கு. நம்ம ஜாக் சொன்ன மாதிரி இந்த இடம் ரொம்ப டெரரா இருக்கு. நண்பர்களே பாத்தீங்களா, நான் வீட்டுல வச்சிருக்க டிஸ்டி பூசணிக்காய் இங்கேயும் இருக்கு. வேற வேற லெவல்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கேம். சும்மா ஜாலியா குச்சி குச்சி விளையாட போறேன். அடேங்கப்பா, எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். இந்த சிச்சன் கிட்ட ட்ரெயின் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, சும்மா தாண்டி குச்சி போய்கிட்டே இருப்பான். எப்படி? அடடா, ஜாக் பிரதர் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? நம்ம நிறைய ஸ்கோர் எடுத்தாதான் இந்த இடத்த வின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பா அவருக்காக நான் இந்த கேம்ல நிறைய ஸ்கோர் எடுப்பேன். எப்படி என்னோட விளையாட்டு மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடடா, கோல்டு காயின்ஸா கிடைக்குது நம்மளுக்கு. ஏகப்பட்ட கோல்டு காயின்ஸ் சேர்த்தாச்சு. நம்ம தான் வின்னர் நினைக்கிறேன். வேற லெவல், அடி தோலு சூப்பரா போய்கிட்டு இருக்கு. சும்மா இந்த ரேஸ் எல்லாம் இந்த சின்சன் தான் வின் பண்ண போறான். என்னடா இது ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு முடிவே இல்லாத மாதிரி இருக்கு. அடடா, எவ்வளவு தூரம் ஓட முடியும்? யாரடா இது? நாயை வச்சு என்ன விரட்டுறீங்க? என்னையே பிடிக்கிறீங்களா? முடிஞ்சா பிடிங்கடா. நான் சின்சன்டா. என்ன எந்த ஒரு காட்டருவி வந்தாலும் என்ன தடுக்க முடியாது. சும்மா புயல் மாதிரி வேகத்துல போய்கிட்டு இருக்கு. எப்படி? செம்ம ஃபாஸ்ட் ஸ்பீடு. வந்தே பாரத் ட்ரெயினை விட ஸ்பீடா போடுறா இந்த சின்சனு. இனி என்ன தடுக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும். மக்களே, இந்த சின்சனோட ஸ்பீடை பார்க்க தான் போறீங்க. இந்த கேம்ல வின் பண்ணி நான் பரிசை தட்டி தூக்கத்தான் போறேன். வேற வேற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம 100 காயினுக்கு மேல பிடிச்சாச்சு. நம்ம தான் வின்னாரு. எப்படி? அடடா, யாரு கண்ண வச்சான்னு தெரியல. நம்மள ஒரு பெரிய ட்ரெயின் மோதிடுச்சு. என்ன நம்ம செத்து போயிட்டோமான்னு ஒரே பனி மூட்டமா இருக்குது. ஒரே சம பெட்டியா இருக்கு.
ஆமா, நம்ம எங்க இருக்கோம் இப்போ? என்னடா இது, நம்மள சுத்தி ஒரே பெட்டியா இருக்குது, கொஸ்டின் மார்க் இருக்கு. கடவுளே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க வந்திருக்கோம்? இந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அடா, இது பிராங்க்லின் வீட்டு மொட்டை மாடி. இங்க என்ன பண்றோம் நம்ம? ஏன் நம்மள சுத்தி ஒரே பெட்டிங்களா இருக்குது, ஒரே மர்மமா இருக்குது. கடவுளே, இதுக்குள்ள என்ன இருக்கும் தெரியலையே. ஒருவேளை நம்ம ஜெயிச்சு வின் பண்ணதுக்காக பிரைஸ் கொடுக்க போறாங்களோ? இருந்தாலும் இருக்கும். நம்ம இதுல இருக்கிற பெட்டியை திறந்து பார்க்கலாமா? வாங்க காய்ஸ், மக்களே வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் பெட்டியை திறந்து பாருங்க. செம்ம ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுக்க போற கிஃப்ட் பெரிய கிஃப்டா தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. எந்த பெட்டியை திறக்கலாம்? இதை திறக்கலாமா, இதை திறக்கலாமா? கடவுளே, எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்கு 100 காயினுக்கு மேல கோல்டு வேற நான் பிடிச்சிருந்தேன். எனக்கு நிஜமாலே வின்னர் பிரைஸ் தான் நினைக்கிறேன். எடாடா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. நண்பர்களே வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்மளோட ஆசையை இந்த பெட்டி கிட்ட சொல்லிடலாம். அப்பதான் நம்மளோட ஆசையை அது நிறைவேற்றும். ஏ பெட்டி, எனக்கு என்ன திறமா வேணும்? எனக்கு ரொம்ப நாளா ஆசையா இருக்கிற ஆர்சி பைக் வேணும். இந்த பிராங்க்லின் கிட்ட நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிறான். நீயாச்சும் எனக்கு கொடுப்பியா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பெட்டி கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் பிடிச்ச கிஃப்ட் இந்த பெட்டி கண்டிப்பா கொடுக்கும். ஓபன் பண்ணிடலாமா? சொல்லுங்க. இத பெட்டி ஓபன் பண்றதுக்கு நம்ம இப்போ ஒரு மந்திரம் சொல்லி ஆகணும். என் கூட சேர்ந்து நீங்களும் அதை சொல்லுங்க. சொல்லலாமா? சொல்லுங்க. டிக் டிக். யார் அது? திருட. என்ன வேணும்? நகை வேணும். வா, ஓபன் ஆயிடுச்சு. ஐயோ, நகையை கேட்டா இது என்னடா இப்படி வந்து கிடைக்குது? என்னது இது? நம்ம வீட்டுல வாங்கி வச்ச டிஸ்டி பூசணிக்காய். என்னடா இது இப்படி பறந்து வந்து நம்மளே கிடைக்குது? போச்சே. அடாடா, நம்ம கேம்ல ஜெயிக்கல போல இருக்கு. மக்களே தோத்துட்டோம். அதனாலதான் நம்மள தேடி வந்து இப்படி கடிக்கடின்னு கிடைக்குது. போச்சா, ஓரா பில்டப் கொடுத்தோம். இது என்னடானா நம்மள இப்படியே பழி வாங்குது. ஓடுடா ஓட சின்சனு. அடேங்கப்பா, விழுந்துட்டேன்னு. போச்சரா, மண்டை வர வலிக்குது. டே சின்சனு, உசர காப்பாத்த ஓடு. என்னடா இது இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கா இருக்குது? ஐயோ, நம்மள இங்கேயும் தேடி வந்துடுச்சு. தாவுடா தாவு சின்சனு. அம்மாடியோ, எப்பா எப்படி இந்த சின்சன் கிட்டேவா எப்படி எஸ்கேப் ஆகணும் பார்த்தல? கிங்குடா இந்த சின்சனு. எல்லாத்துலயும் இருந்து எஸ்கேப் ஆகும். ஐயோ, யாரா நீங்க? அட பாவீங்களா, டே எங்க போனாலும் விட மாட்டேங்கிறீங்களே, போட்டு தள்ளிட்டீங்களேடா. அடடா, நம்மளோட சின்சனும் மாட்டிக்கிட்டானே. எப்படி? என்னடா இடம் இது? இவ்வளோ கோல்டு காயின்ஸாக இருக்குது. என்னது இது? அடா, சூப்பர் ராக்கெட் போல இருக்கு. வேற லெவலு. நிறைய காயின்ஸ் பிடிச்சிட்டோம். நம்மளுக்கு நிறைய காயின்ஸ் பிடிக்கணும், நிறைய ஸ்கோர் எடுக்கணும். கீழே கீழே போடா ஃப்ராங்க்லின். சூப்பரு. என்னடா இது கேம்? மேலே கீழே நாளே ஓடுறாங்க. ஐயோ, யாரோ விரட்டுறாங்களே. டே தடியா, என்னடா நாய்க்குட்டியை வச்சு விரட்டுற? எங்ககிட்டே ஒரு நாய் இருக்கு, பேர் சாப்பு. கூட்டுரு வந்தாலும் சும்மா கதற வெட்டுறவங்கள. வா, வேற லெவலு. எல்லா காயின்ஸையும் பிடிக்கணும் மக்களே. பிடிச்சாதான் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். டாப் ஸ்கோர். ட்ரெயின் மேலே ஏறடா. எம்மாடி, உயிர் தப்பிடுச்சா. பார்த்து விளையாடணும் இந்த இடத்துல. இது என்னடா, ஏதோ பாயிண்ட்ஸா? பி ஃபார் பாயிண்ட்ஸ். அடா, என்னமோ போக்கி. அதை பிடிச்சா நம்மளுக்கு பவர்ஸ் கிடைக்குமோ என்னன்னு தெரியலையே. மக்களே, இந்த கேமை நீங்கள் விளையாடி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல. சும்மா அடா ஓ வந்துடுச்சு. பிஓ சூப்பர், வேற லெவலில். இன்னும் கேஐ முடித்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் பவர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவலு. காட்டருவி மாதிரி வேகமாக போய்கிட்டு இருக்கான் இந்த ஃப்ராங்க்லின். புடிடா. அட, மேக்னெட்டிக்கு. சூப்பரு. எல்லா கோல்டுக்கான சும்மா சறுக்குன்னு நம்ம கிட்டேயே வந்துடும் இனிமேல். பார்த்தீங்கல்ல, நம்ம தேடி போய் பிடிக்க தேவையில்ல. எல்லா காய்ச்சும் சும்மா ஸ்ட்ராப் போட்டு உரிகிற மாதிரி உறிஞ்சி எடுத்துருவோம். கண்டிப்பாக நம்ம தான் வின்னர் மக்களே. சும்மா வேற லெவலு. எப்படி? வா. அடே ஃப்ராங்க்லினை கவனிச்சியா? 200 கோல்டு காயின்ஸ் மேலே பிடிச்சிட்ட. சூப்பர்ரா. மறுபடியும் மேக்னட்டா. அடி போடு. எல்லாத்தையும் பிடிச்சி தூக்குடா. இனி நம்மளோட சின்சனும் சரி ஜாக்கும் சரி காப்பாற்றிடலாம். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு. இருக்கிற நிறைய கோல்டு காயின்ஸ் அடாடா தட்டி தூக்கிடுச்சு ட்ரெயின். அட, நம்மளுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்க மக்களே. சூப்பர். அடேங்கப்பா, இது என்னடா ஜெட்டு பேக்கு. வேற மாதிரி இருக்கு. நண்பர்களே பாருங்க, உங்களுக்கும் இந்த கேம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேமோட பேர் சப்வே சர்ஃபர். விளையாட்டு என்ஜாய் பண்ணுங்க.
அடடா ட்ரெயின் அடிச்சு தூக்கிடுச்சு. பரவாயில்ல, நம்ம தான் வின்னர் நினைக்கிறேன். வேற லெவல். போடு நியூ ஐ ஸ்கோர் 4142 டாப் டக்கரு. நண்பர்களே நம்ம ஜெயிச்சாச்சு. இனி நம்மளோட சின்சனையும் காப்பாத்திடலாம், ஜாக்கியும் ஊருக்கு அமுச்சு விட்டுறலாம். அட நம்மளுக்கு ப்ரைஸ் எல்லாம் கிடைச்சிருக்குப்பா. என்ன ப்ரைஸ்ன்னு தெரியலையே. அட போடு சூப்பரு ஸ்கேட்டிங் போர்டு. நம்ம சின்சனுக்கு கொடுத்துட வேண்டியது தான் இதை. அட இப்போ எங்கே வந்திருக்கும்? அட நம்ம வீட்டு மொட்டை மாடி. என்னடா இது, நம்மளை சுற்றி ஒரு சமப்பெட்டியாக இருக்குது. என்னன்னே தெரியலையே இது. நம்ம தான் வின் பண்ணிட்டோமே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் நம்மளை சுற்றி ஒரே பெட்டிங்களாக இருக்குது. என்னன்னே தெரியலையே. சரி நண்பர்களே வாங்க, இதுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். அடடா எனக்கு வேற பக்குன்னு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா சமப்பெட்டி மாதிரி இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஐயோ பயமா வேற இருக்குது இதெல்லாம் பார்த்தா. டே ஃப்ராங்க்லினே பயப்படாதடா, தைரியத்தை விட்டுறாத. இதெல்லாம் நீ தாண்டி வந்தாதான் நம்மளோட சின்சனையும் காப்பாற்ற முடியும். கடவுளே, நம்ம சின்சன் வேற ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறான். இந்த இடத்துல இருந்து நான் எஸ்கேப் ஆகணும்னா நான் கண்டிப்பாக இதில் இருக்கிற பெட்டியை ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்ன இருக்குன்னே தெரியலையே. எந்த பெட்டியை நண்பர்களை ஓப்பன் பண்ணலாம்? இந்த பெட்டியை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு வேற தெரியல எனக்கு. என்னடா இது, உதைச்சா கூட ஒன்றுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பயங்கரமாக லாக் ஆகிருக்குது. இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மந்திரம் சொல்லணுமா? என்ன மந்திரம்னு தெரியலையே. கடவுளே என்ன சொல்லலாம்? அடடா ஒன்றுமே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. இந்த சின்சனை ஒரு பாட்டு வேற பாடிக்கிட்டு இருப்பானே, அந்த பாட்டை சொல்லி திறக்கலாமா? என்ன பாட்டு தெரியுமா அது? டிக் டிக் யார் அது? திருட. என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? தங்க நகை. அடேங்கப்பா, கேட்ட உடனே தங்க நகை கொடுத்துடுச்சு. வேற லெவலில் நண்பர்களை பாருங்க. என்னடா இது, தங்கத்தை கேட்டால் தங்க பெட்டியை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. வேற மாதிரி இருக்கு நண்பர்களே, செம்மையா இருக்குது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்னமோ பயந்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா ஒரு தங்க பெட்டியே வந்திருக்கு. அடடா இது மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பெட்டிலையும் தங்கம் இருக்குமா? இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டு தான். சரி வாங்க நண்பர்களே, இன்னொரு பெட்டியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள என்ன இருக்கு? டிக் டிக் யார் அது? அடேங்கப்பா ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன வந்திருக்கு? என்னடா இது? அடடா ஃபுல்லாக தங்க கட்டியாக இருக்குது. தங்கத்துலேயே என்னது இது? ஆமாங்க நண்பர்களே, தங்கத்துலேயே டிஸ்ட்ரி பூசணிக்காய் வந்திருக்கு பாருங்களேன். அடேங்கப்பா 1 2 கிடையாது, 5 கொடுத்துருக்குது. அடேங்கப்பா நம்ம இன்னைக்கு மச்சக்காரன் தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு தொட்டதெல்லாம் தங்கமாக மாறுது. நண்பர்களே இது மாதிரி உங்களுக்கு ஒன்று கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன ஆசைப்படுவீங்க சொல்லுங்கள்? தங்க கட்டிகளா, இல்லாட்டி வைரமா, பணமா, என்ன வேணும் கேளுங்க. இந்த பெட்டிக்கிட்ட கேட்டால் நம்மளுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது. எனக்கு இப்போ கட்டுக்கட்டா பணம் வேணும். அடேங்கப்பா என்னடா இது, கேட்ட மாதிரி கட்டுக்கட்டாக கொடுத்துருக்கு. நம்பவே முடியல நண்பர்களே பாருங்க. அடேங்கப்பா என்னடா இது? டே ஃப்ராங்க்லினே, இன்னைக்கு என்ன நீ தொட்டதெல்லாம் தங்கமாக மாறுது, காசாக மாறுது. வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கடா. எனக்கு ஒரே ஒரு கவலை தான், இப்போது இதெல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சின்சன் என் கூட இல்லவே இல்லையே. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணணும்னா, நான் எப்படியாச்சும் என்னோட சின்சனை நான் இந்த கேம்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு எனக்கு இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு பெட்டி கண்டிப்பாக உதவி செய்யும்னு நினைக்கிறேன். நண்பர்களே நம்ம இங்கே இருக்கிற மற்ற பெட்டியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்குது. இந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடடா யாருடா அது? என்னடா இது, ஒரு வெடி வெடிக்குது. இன்னும் தீபாவளியே வரல, அதுக்குள்ளே ராக்கெட் விட ஆரம்பிச்சுட்டாங்களே. அடடா எல்லா இடமும் பற்றிக்கிடுச்சு. நெருப்பை காப்பாற்றுங்க. என்னடா இது, பெட்டியெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஆனால் என்ன மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. அடடா இங்கே வேற என்னமோ ஒன்று நடக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன ஒன்றா நடக்கட்டும், எனக்கு இங்கே என்ன நடந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. என்னோட சின்ன நான் காப்பாற்றாம விட மாட்டேன். இந்த பயத்துக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன். என்னையே சோதிச்சு பார்க்குறீங்களா? நான் இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. ஃப்ராங்க்லின்றா நான். எவ்வளோ பெரிய ரிஸ்க்காக இருந்தாலும் சும்மா ரஸ்க்கு மாதிரி சும்மா மென்று தின்னுடுவேன். ரிஸ்கெல்லாம் எங்களுக்கு சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த எரியிற பெட்டியை நான் திறக்காம போக மாட்டேன். நான் எனக்கு இந்த எரியிற பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். பெட்டியை நான் சின்ன காப்பாற்றணும். எனக்கு ஹெல்ப் பண்ணு. இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறே இல்லையா? அட என்னடா இது, கேட்டவனே என்னமோ கொடுத்துடுச்சு. அட ஏதோ ஒரு கன்று கொடுத்துருக்குடா.
அடேங்கப்பா செம்மையாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இதை வச்சு நம்மளோட சின்ன காப்பாற்றிடலான்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது, அதுவும் சூப்பராகவும் இருக்குது. அடடா, இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. என்னடா இது சுட்டா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஒரு வேளை நம்மளை ஏமாற்றிட்டாங்களா? இருக்காது, இந்த கன்னை நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். இரு இதை யார் மேலேயாச்சும் நம்ம சுட்டு பார்க்கலாம், அப்போவாச்சும் ஏதாச்சும் ஆகுதான்னு பார்க்கலாம். டே ஃப்ராங்க்லினே, யாராச்சும் ஒரு ஆள் சிக்கட்டோண்டா, சும்மா சுட்டு தள்ளிடு இதை வச்சு. அடாடா ஓடுறாங்களே, நில்லுமா எம்மா நில்ல, ஒரே ஒரு குண்டாடி வாங்க, ஒன்றும் ஆகாது. இது என்ன கன்னுன்னு எனக்கு தெரியல. எங்கடா ஓடுறீங்க டே? இருங்கடா டே பயந்தாங்கோழிகளா, எதுக்குடா பயந்து ஓடுறீங்க டே? நான் ஃப்ராங்க்லின்ரா. அடா இந்த ஒரு ஆள் தான் சும்மா தைரியமாக தண்ணியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த வாங்கிக்கோ. அடா என்னடா இது, என்னாச்சு அவனுக்கு? அடா மிஸ் ஆகிட்டானா? மறுபடியும் வாங்கு. அடாடா மக்களே பாருங்க, என்ன ஆனா பாருங்க, இவன் பெரிய டிஸ்டி பூசணிக்காவா மாறிட்டான். அடா இந்த கன்னில் இருக்கிற பவரே இதுதான் போல இருக்குது. யாரையாச்சும் சுட்டா அது அதே மாதிரி ஆக்கிடும் போல இருக்கு. வேற லெவலு, செம்மையா இருக்கு இந்த கன்னு. வேற என்னெல்லாம் பண்ண முடியும் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இந்த கன்னை வச்சு நம்ம யாரை சுட்டாலும் பெரிய டிஸ்டி பூசணிக்காவை மாறிடுறாங்க. அப்போனா நம்ம கிட்ட எவனாச்சும் வம்பு கிம்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள ஒரே அடி அழிச்சிடலாம். ஆமாம், இனி இந்த கன்னை வச்சு தான் நம்மளோட சின்சனை காப்பாற்றணும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த பார்ட் 1 வீடியோ இதோட முடியுது. அடுத்த பார்ட்டில் இந்த கன்னை வச்சு நம்மளோட சின்சனை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சும்மா வேறு லெவலில் காட்ட போகிறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்ட் 2 வேணும்னு கேளுங்க, கண்டிப்பாக வரும் கைஸ்.